யாரும் குடும்பம் என்ன சொல்லுதா? இப்போ நான் காலேஜ் படிக்கல, 28 வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுவேன். கேளு. ஒன்றரை இது ஒரு வகையான கீரை நல்லா இருக்குங்க. இது வந்து பருப்பு போட்டு கடைச்சி சாப்பிட்டா சூப்பராக பருப்பு மிளகா மாங்காய் கடைச்சோட சூப்பர். பாஜி ஆரா பாஜி சாப்பிட்டு தானியம் பாஜி பொரிச்சுடுறாங்க. இலையை எடுத்து பருப்பு மிளகா போட்டு கடைச்சி சாப்பிட்டா சூப்பராக. காப்பிகளை பைசா தர அங்கே போய் குடிச்சுக்கோங்க. சரியா? மீதி சட்டி அங்கே கிடக்கா? மீதி சட்டி அங்கே கிடக்கான்னு பார்க்கணும். 7 சட்டி கிடந்து தாக்கப்படகு வச்சுக்கிடுவாங்க. வெயிட் தாக்கு பிடிக்க முடியுதுல்ல போட்டால் அப்புறம் காலையில் உதறி இல்லாங்க காயணும்ல. சாக்கையில் போட்டிருக்கோம். டோன் மாற்றிட்டா below the floor கல்லு வரும். என்ன இந்த சிமெண்ட்டே கொஞ்சம் அடிச்சுட்டானே இருக்க சிமெண்ட் ஏன் நிமிரு இருக்கும் நிமிரு யானி 3000 ரூபா கொடுத்து வாங்கினோம்னே. யானி 3000 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த 6 ரூபா கொடுத்தாமலாம் அவன்தான். இந்தா இன்னொரு கயிறுங்க கிடக்கு கீழே. எங்கள் அப்பா படுத்திருந்த கட்டில் இந்த கட்டில் எங்கள் அப்பா சாவையில் படுத்த கட்டில். அவர் தெய்வமாக அதில் இருப்பார். அது உயிரை அதில் தான் போயிருக்கு. இந்த அடுக்க தான் கிச்சனு. இதுதான் கிச்சனுண்ணே. கிச்சன் இது மேக்க இருக்கிறது பெட்ரூமு. இது கிச்சனு. இந்த இதில் வைக்கக்கூடாது இந்த யானியை. என்ன இந்த செவுரு சரியில்லை. இந்த பில்லரில் வச்சுருந்தேன். நல்லா இருக்கு. இந்த பில்லரில் சாத்தி வச்சுருந்தேன். இந்த செவுரு நல்லா கெட்டலை. அண்ணரு நத்தலும் முத்தலும் கட்டுதான். ஏன்னே இந்த பில்லரில் கொஞ்சம் சாத்தி வைங்க. இதை பில்லரில் வை. அது செவுரு பூசின பிறகு தான் வைக்கணும். அதில் பூசின பிறகு தான் வைக்கணும். அதில் இதில் இருக்கட்டும் வச்சுட்டேன்னா. என்ன இது முக்கில் ஒரு ஓட்டை இருக்குது. கொஞ்சம் அடைச்சிடணும். பிறகு என்ன இருக்கார் என்ன அதில் பூச்சி கிச்சி வந்துடுவோம். என்ன இருக்கார் ஜன்னலையும் அடைக்கணும். ஆனால் அந்த ஆனால் கிழக்கு முக்கில் என்ன இருக்கார். சரியா? ட்ரம்மு தண்ணி காலி பண்ணிடணும். சரியா? ட்ரம் என்ன இந்த கீழே இருக்க சிமெண்ட்டை கொஞ்சம் அள்ளிடுனேன். நல்லா இருப்பேன். அள்ளி போட்டுரு. சிமெண்ட் மண் விலை தான் கூட. சிமெண்ட் கூட இல்லை. இந்த கீழே இருக்க சிமெண்ட் என்ன இருக்குது? எவ்வளோ சிமெண்ட் கிடக்கு. இதில் வச்சு அள்ளி போட்டுருங்க. என்ன அதில் இந்த சிமெண்ட்டை இனியாவது ஒதுக்கி வச்சுருந்தேன். அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கூட. இது வரும் என்ன இருக்காரு காலுக்கிட்ட இருக்க லேசாக இப்படி வச்சு இங்கேயாவது ஒதுக்கி வச்சுருந்தேன். அதே மாரி கீழே கிடக்க சிமெண்ட்டை இதே நத்தலும் குத்தலமாக இருக்குமா? ஆனால் ஷேப்பாக வந்துடுமா? இந்த வாசல்லாம் அப்படி சிமெண்ட் கிடக்கு. பூசையில் வருமா? அங்கே என்ன கல்லுக்கு மேலே நத்தலும் குத்தலமாக இருக்குல்ல. உறைஞ்சிச்சுன்னா இங்கே வரும்.
வந்துருமோ? இந்த கல்லில் உள்ளதாக கொஞ்சம் எடுத்து விட்டுருண்ணே, மற்றதாக கிடக்கட்டும் கிளவி. என்ன இந்த கல்லில் உள்ள மட்டும் லேசாக எடுத்து விடு, மற்றதாக கிடக்கட்டும். இந்த கல்லில் உள்ள மட்டும் எடுத்து விடு, மற்ற கிடக்கட்டும் கிளவி. என்னது மேலே பூசினது அப்போ விழுந்தது, மேலே பூசினாங்களா அப்போ உள்ளது இது இல்லைண்ணே. மேலே பூசினாங்களானே அப்போ விழுந்ததுண்ணே, அது அன்னைக்கே எடுத்துருக்கணுங்காரு. வராத அப்போ அண்ணா இருக்கிற இந்த வாரத்தை சுத்தியில் வச்சு தான் அடிக்கணுமா? வரமாட்டுக்கண்ணே, நான் அதைத்தான் சொல்கிறேன். லேசாக அப்படியே இறச்சி விட்டுறேன். சுத்தியில் வச்சு இழைக்கணும். ஒரு சுத்தியல் இருக்குல்ல, பின்னாடி 2 பல்லு கணக்காக இருக்கு. இல்லை பல்லு இருக்கலானே இந்த சுத்தியெல்லாம் பின்னாடி, அதை வச்சு இழைச்சா வந்துருமா? அன்னைக்கே பாரு இப்படிதான் வேலை பார்க்காங்க கையாள் சொன்னால் அந்தக்கெல்லாம் கத்திக்கிட்டு சண்டைக்கே வருவாங்க. இதே பொழப்பா போச்சு. இங்கே இரு, அன்னைக்கு மேலே பூசினாங்கல்ல, சட்டியை ஒழுங்காக கழுவுதே கிடையாது. ஏன் எவ்வளோ சிமெண்டையில் கிடக்கு. ஏன் கரண்டியே தான் எடுத்துகிட்டு வரணும். அன்னைக்கே எடுத்துருக்கணுங்க. என்னமோ 100க்கு 100 கரெக்டாக வேலை பார்க்கானக்கா எதுவும் சொல்லிட்டோம்னா அந்தாக்குள்ள அது ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டைக்கு கேரு. நீட்டாக வேலை பார்த்துருக்காங்களாங்க. அன்னைக்கே மேலே பூசையிலே ஏதோ எடுத்துருக்கோம். மற்ற இடத்துல இருந்தாலும் இந்த கல் அப்போ தான் அழகாக இருக்கும். அல்லது நத்தல் நத்தலமா இது மேலே ஏதாவது கல், இது மேலே எதுவும் வைப்பாங்களோ இல்லை சொல்லுதேன். இப்போ நத்தல் முத்தலமாக இருக்கும், சமமாக வராது. அப்படி லட்சணமாக கட்டியிருக்கானே. கையாள் இல்லை நீங்கள் கொண்டாந்துருக்கீங்களோ? உள்ளெல்லாம் இருக்குது சுத்தியில், உள்ளெல்லாம் சுற்றி வச்சுருக்கேன். இதை மட்டும் அப்படியே அள்ளி போட்டுருனேன். என்ன காலில் மிதி போட்டு அப்புறம் உள்ளே போயிடும். மேல்டாப்பில் லேசாக அள்ளி போட்டுக்கோ. லேசாக கொஞ்சம் உண்டு கரண்டி வச்சாடு மேல்டாப். கல்லை விட்டுறாது, கல் தானே அது இல்லையா? கல்லுன்னா எடுக்காது. போதும் லேசாக மேல்டாப். மற்றதுகளை தான் கிடக்கட்டும் தரையில். செவருக்கு தண்ணி ஊற்றிட்டே இல்லை? செவருக்கு அந்த சைடு நினைக்கல, இந்த சைடு நினைக்கிறேன். அந்த சைடு தான் நினைக்கிறேன். நல்லா உறைஞ்சிட்டு கீழே எவ்வளோ கல் போட்டு மூடியிருக்குன்னு இப்போலாம் கல்லாக தெரியும். தளம் போட்டால் தான் சரியாக வரும். அதுக்கு தானே தளம் போடுவாங்க. வளைவிடாமல் பார்த்துக்கோ. சிமெண்ட் வளையும், செருப்பு வர போட்டிருக்கேன். அவ்வளோ தண்ணி காலியாகிக்கிட்டே வர மாட்டேங்குது. அது சொல்யூஷனை வச்சு ஒட்டணும். அந்த சைடில் திறந்து விட்டுறணும். வேறு எங்கேயாவது நல்லா திறந்து விட்டோம்னா தண்ணிங்க வராது. பிடுங்கி விடுது. இந்த எப்படியா சொல்யூஷன் வச்சு மாட்டணும். மாட்டிட்டு வேறு இடத்துல திறந்து விட்டால் தான் பிடுங்காது.
இந்த சைடு தண்ணி ஊற்றினேன், அங்கே ஊற்றலை. ட்ரம்மில் நிரப்பி வச்சாச்சு. வச்சுட்டு இதாட்டு ஃபில் வாட்டர் வாட்டு நீக்க வச்சுருந்தேன். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு அதிக லோ அண்ட் ஹை லெவல் ஜெனரேஷன் இந்த ஆமாரி வாட்டு மேக்கிட்டு ஈக்குவல் அண்டு லைக்கர் பிளேன் தண்ணி கட்டு போயிட்டார். அதாவது சுத்தியலும் இதை வச்சு சமமாக ஆக்கிட்டு இந்த இது வந்து மேலே இப்பெல்லாம் அப்படி இருக்கிறத வந்து சுத்தியலை வச்சு சமமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிருக்கணும். இந்த வஸ்கா make it a hammer and this helping is to make it what are the things are on this wall. So you have to remove, then you have to pour water, then you have to the plaster. சுத்தியலை வச்சு அப்புறம் வந்து இதில் மேடு பள்ளமாக இருக்க சுத்தியலை வச்சு தட்டிட்டு கொஞ்சம் பேர் மேடாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் சமமாக वरून जो उसका और जड़े रहते हैं उसको निकाल के और कपड़ी चीनी से उसको निकाल के प्लास्टर मारना है. जाते चीनी से उसको जो आगे पीछे रहता है उसको जमा करके फिर मारना है. ओके ஹாமர்னா சுத்தியல் அடிக்கிறது. அடிக்கிறதுனா இது உளினா சீனின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ. துளசிதான்றார். ஸோ பிக்ஸா ஜங்கல் வீட்டு சொல்லுவாங்க. வேரில் போய் படி சொல்லுவாங்க. நாடே ஜடேன்னா சிக்ஸ் இட் இஸ் அப் அண்ட் டாப் லைஃப் மேலும் விடுமா नीचे ऊपर ऐसा है. अपना மேலே உச்சான்னு சொல்லுவாங்க. ऊपर इधर சொல்லுவாங்க. டவுன்னா கீழே नीचे சொல்லுவாங்க. समा करने का ना इक्वल करना समப்படுத்தணும். करना समा करने का. அது உரிய வேண்டாம். ரெண்டு கொத்தனார் 2 கையால்னா 3 நாளில் வேலை முடிஞ்சிடும். எல்லாம் ஒன்று தானே. ஒரு நாளைக்கு 1700 கொடுக்காது. 2 நாளில் சம்பளம் டக்குன்னு முடிஞ்சிடும். 5 மூடை வாங்கணும், முடிஞ்சிட்டு இதை போட்டு கலந்து 100 நாள் போட்டு இழுத்துக்கிட்டு 2 நாள் வேலை. என்ன இந்த கிழக்கொடி இருக்க மண்ணால் என்ன இந்த வழிநட பாதையில் இருக்க மண்ணல், நடக்க வழியில் உள்ள மண்ணல்லுன்னு நடக்க சங்கடமாக இருக்கலான்னு. ஆனால் இந்த கிழக்கொடி இருக்குல்ல வழி நடவையில், அதாம்ண்ணே வழி நடுவையில் உள்ளது அல்லுண்ணே. வழியில் கிடக்குது இந்த கிழக்கொடி இருக்குல்ல, நடக்க சங்கடமாக இருக்குல்ல. ஒல்லியா நாளெலாம் நடந்துடும். உன்னை போல் கொஞ்சம் குண்டுன்னா கொஞ்சம் அந்த பழி பாதை அகலமாக இருக்கணும்ல. ஏன்னா அங்கே இருக்கு அண்ணா சிமுண்டா, அதை கொடுண்ணே, இதை கொடுத்தாலே எடுக்காது. அண்ணா இருக்காரு, அதை அண்ணா இருக்காரு, அண்ணா இருக்கு பாரு சிமுண்டு, வேஸ்ட் ஆகாத சும்மா அங்கே இருக்கு பாரு. அதில் அந்த சட்டியில் இருக்கு பாரு, அது ஏன் வேஸ்ட் ஆகுதாப்பா? என்ன இருக்குல்ல இதுல போடனேன், இதுல சிமுண்டு இதுல போட. இது என்ன இருக்கு சிமுண்டு? அப்புறம் கலை மண் கரைக்கு மண் இட போறேன். நீ உறுதி கட்டலாம், உறுதி கட்டணும் மண் இட போறேன். போடும்போது உறுதி சேர்த்துக்கோன்னு. சரி இப்ப இதுல போட்டு கொடுனேன் தர்ச்சமயத்துக்கு கொஞ்சம் கரை தட்டிடுவோம். சாந்த டைம் ரெடி பண்ண சாந்து வேணும்ல. உரிய மாதிரி அடிச்சு விட்டு நானு அப்போ இந்த கலவை புடையில அதில் கொஞ்சம் தனியாக வைக்கணும். என்னண்ணா நெரு இதை முதல்ல நீ சாந்த புடையில உதிரி தனியாக எடு, அதை வையங்க முதல்ல. அப்புறம் 4 மண் எடுத்துட்டு 4 கொண்டாரியா. ஏன்னா இது ஒன்றும் இருக்காதுல்ல. 4 மட்டும் அள்ளிட்டு வா போதும். 4 சட்டி 4 சட்டி அள்ளிட்டு வா, சாப்பிட போகணும்ல. 4க்கு அப்போ எத்தனை போடணும்? 4க்கு 1, 4க்கு 1 போட்டால் போதும். இந்த கிழக்கொடி இருக்கிறது அல்லண்ணே கிழக்கொடி இருக்குது. ஆக்கி கிழக்கொடி இருக்கணும், அப்போ தான் நடக்க முடியும்.
அந்த கிழக்கோடி இருக்கிறது அல்லு ஒரு வாசல் ஒரு வழி போடுதாப்புல. குச்சி எல்லாம் தள்ளி போகணும், தட்டிடும். ரெண்டு ரெண்டு இது தானே, ரெண்டு மம்பட்டி தானே. ஆமாம், ரெண்டு மம்பட்டி எவ்வளவு அப்போ? என்ன மத்தியானம் இந்த கட்டையை மட்டும் உள்ளே வச்சுருங்க. என்ன இந்த கட்டையை மட்டும் இந்த ரூமுக்குள்ளே வச்சுருங்க. என்னண்ணே, இந்த கட்டையை மட்டும் மத்தியானம் சாப்பிட்டு உள்ளே வச்சிடணும். ஆ அதான் அதான் சொல்லுவேன். எப்போனாலும் சரி மத்தியானம் வேலை முடிச்சு கீழே விழுந்துடாத, இது உயரமாக இருக்கு, பார்த்துக்கோ. நாளாயிட்டு என்ன கரண்டி வச்சு அள்ளுவோம்னே, கைட்டியம் கொடுத்தது. அப்போ ஒரு செட்டி போடு, எவ்வளோ மண் எவ்வளோ தான் போடு.
இருக்கியா டவுசருங்க போட்டு இருந்தியா ஆ வேணும் இப்பதான் எனக்கு அங்கி குங்கிலா போட்டு மாதிரி இருக்குது இப்போ கழுதி அப்புறம் வேறதே வேணுமே இது எதுக்குன்னு அது அங்கே மட்டக்கம்பு இருக்கு அவங்க வீட்டில் நேற்று ஒரே ரஜினியாவது படமா போட்டாயா ஏப்பா ரஜினியாவது படமா போட்டான் எல்லா டிவியுமே ரொம்ப உனக்கு தெரியும் இறக்கி வந்த நைட்டில் போட்டானோ ஆ அது தள்ளலாம் கேட்காத ஒரு டிவியில் அருணாச்சலம் போட்டான் ஒரு டிவியில் அண்ணாமலை போட்டான் பிறந்தநாள் வாழை வேலைக்கிழமை பிறந்தநாள் ஒரு டிவியில் பாட்ஷா போட்டான் ஒரு டிவியில் முத்து போட்டான் ஏழுதான் நினைவுகளுக்கு பாட்டும் போடல படமும் போடல ஜெயலலிதாருனாலும் சரி எம்ஜிஆர் நினைவுனாலே பிறந்த நாளுக்கு பாட்டு படம் எல்லாம் போடுவான் வேலைக்கிழமை ஜெயலலிதா அது பாட்டு போடல ஒன்றும் போடல 8 வருஷம் ஆயிட்டா அதோட அம்மா நானும் பறக்கத்தான் செய்கிறேன் இப்போதான் செத்தவா இருந்தது அதுக்கு 8 வருஷம் ஆயிட்டு பாரு விஜயாந்த் சேர்த்து 1 வருஷம் ஆகுது ஆர்வல் வந்து தானோ ஆமாம் டிசம்பர் 12ஆம் தேதி டிசம்பர் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் 7 வேற நாளுக்கோ நானும் பறக்கத்தான் செய்யுது நல்ல வேலை டவுசரையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் இதை கொண்டு போக எடுத்து முடிச்சிடலாம் சவியாட்டு முன்ன மட்டை அந்த கரண்டி வச்சு லேசாக தேய்ச்சி விடு கீழே விழுந்துடக்கூடாதுல்ல 3 கம்பு ஒன்றுன்னு ஏட்டிக்கு இப்போ 3 ராடு சொல்லிட்டு கேட்ட பேலன்ஸ் வெயில் போட்டேன் 3 சாரம் போட்டுக்கணும் சரியாட்டு விட்டுட்டேன்னா சூப்பராக ஆயிடுவேன் நீ உன் குடும்பம் நல்லா ஆயிரும் குடிக்கதை விட்டுருடா சூப்பராக ஆயிடுவேன் பைசா ஒரு பைசானாலும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆமாம் எனக்காகவே வந்து மை மதர் ஹாஸ் கிவன் திஸ் போர்டு இட் இஸ் வெரி ஸ்பாயில்டு ஸோ ஐ cannot யூஸ் இட் ஸோ my mother has given this board so I have made it already 2 inches feet so you have to keep it in 4 sides so we are going to get a tulsi madam may to God bless இதில் போடு எங்கே போடு இதில் போடு சாப்பிடுக்க 2 புரோட்டா ஒன்று சாப்பிட முடியல போடு 2 புரோட்டா சாப்பிடு உனக்கு கதி இல்லை பாவம் இதை அள்ளிக்கப்பா ஐயா இது அள்ளிக்க கொட்டிட்டு வரும் அள்ளிக்கப்போ 2 புரோட்டா சாப்பிட நல்லா உஷாராயிரும் அது அள்ளு நீ உழைக்கலாம் எதுக்கு அவட்ட சண்டை போடுத உனக்கு வேணுங்கிறது வாங்கி சாப்பிட வேண்டியதுன்னு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருக்கணும் இன்னைக்கு 800 வேலை பார்க்கல என்கிட்ட 100 கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாம் இந்த ஹோட்டல் என்ன பிள்ளை நீ அது இல்லைக்கா அவள் பாட்டில் உழைச்சி சாப்பிட்டா நீ பாட்டில் சாப்பிட வேண்டியதானே இன்னைக்கு வேலை பார்க்கல வேலை பார்த்தல என்கிட்ட 100 வாங்கிட்டு போய் சாப்பிடாக்கா பட்னி இடந்தா வருவா சரி அள்ளி அது உள்ளே போடு நான் அப்புறம் புரோட்டா வாங்கிட்டு வருவேன் சாப்பிட முடியல காலையில் எப்படி வேலை பார்த்தா உடக்க முடியும் அது போதும் நீ இதில் உள்ள அள்ளி போடு ஆமாம் நீ உழைச்சே பூரா கிழக்க கொண்டு போடுறதில்ல வீட்டில் கொண்டு கொடுக்கணும்னா சாப்பிட விட கொடுக்கணும்னாடா அதான் கோவத்தில் சொல்லுவாளாக இருக்கும் சரி போதும் இதை மட்டும் அள்ளி போடு இதை அள்ளி அதை அள்ள முடியாடா இதை அள்ளு ஓரி சாப்பிடாம இருந்தால் எப்படி வேலை பார்க்க முடியும்
சரி அது போதும், அங்கே அள்ளி போடு, அதை விட்டுரு. அதை அள்ளி போடுப்பா ஐயா, அதை அள்ளி போடு. காலையில் என்ன அழகாக வேலை பார்த்தா, இப்போ பாரு வேலை பார்க்க முடியல உனக்கு. சாப்பிடாம எப்படி வேலை பார்க்க முடியும்? சாப்பிடாம எப்படி வேலை பார்ப்ப? சரி சாப்பிடு போ. சம்பளத்தில் பிடிச்சிட்டு தான்ப்பா. keep it 4:1. Don't waste anything. So you have to keep it like this. This my mother Sridhanam. Somebody amma given. Daily you have to clean and you have to neat it. Daily அது வந்து நீட் பண்ணணும். So we cannot rotate it, so you can keep it like this. Anytime we have to take it, gather it. We already put a cement over there. Here, so remaining cement, no need to put a cement and to take it this saral 4. For this you have to make it a small stone 2, or you can make it share a 2 plus 2, like 2 stone and 2 this and this. பெரிய கல்லுகள் இருந்தால் உள்ளே தூக்கி போட்டுக்கலாமாப்பா? இருக்கா அங்கே கல்லுகள் கிடக்கான்னு பாரு, ஏதாவது பூச்சி கிடக்காம பார்த்துக்கோ. இனிமேல் வெளியே ஒரு ரவுண்டு போட்டுக்கிடுவோமா? இதை சுற்றி ஒரு ரவுண்டு, இது காஞ்சிரும்ல. இதை போட்டு முடிச்சிருடா. இன்னொரு கலவை போடுவில்ல, வெளியே போடுவாங்க. ஏன்னா வெளியில் இழுக்கு பற்றியா, அங்கே இழுக்கு பாரு கிழக்க. ஆமாம், சொல்லுத நீ கேட்க மாட்டியா? அதை தாண்டா, இதை விட்டுருடா. இனிமேல் வெளியோடி போடுவோம். இந்த அளவுக்கு வெளியோடி போடுங்க. என்ன சொல்லுதோ உனக்கு புரியுதாப்பா? அங்கே இழுக்கு பாரு. இந்த வடக்க உள்ளது கொஞ்சம் தள்ளு, விரிஞ்சுக்கிட்டு போகுது பாரு. விரிஞ்சுக்கிட்டு போகுது பாரு. ஏதாவது கல் இருக்கா? கல் வைப்போமா? அங்கே போகுது பாரு. கல் வைக்கணும். கல் இல்லையாப்பா? பிடிச்சிக்காங்க. போய் எடுத்துட்டோம். அண்ணா விடக்கார அங்கே அண்ணாங்க. அந்த கல்லெல்லாம் ஆகாது. சின்ன கல், சல்லி கல் வச்சுக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் குறையா போடையிலே வெளியில் கொஞ்சம் போட்டிருக்கலாம். சரி வை, இது ஒரு ஷேப்பு வரணும். விடுங்க விடுங்க. அந்த முக்கில் இன்னொரு கல்லை தூக்கி வச்சுக்கிடும். இந்த கம்பு எடுத்து வைங்க. சரி அந்த ரெண்டையும் தூக்கிட்டு வந்துடு. இன்னொன்று இருக்குல்ல, அதையே எடுத்துகிட்டு வந்துடு. அதே வச்சிட. அங்கே 3ஆக வச்சிருடா. வேற அது என்ன? அது ஒரு சட்டியிலே கல் அது இருக்கா? இதுதான் வேணும். சதுரமாக வச்சா தானே மேலே வரையும் கட்ட முடியும் ஒரு அளவாது. சிறுதுளி பெருவெள்ளம், small drops of water make a ocean. So don't waste it. What are the things you get? All the cement price, everything is increasing. So don't waste it. ஒட்டு பெருக்கி கட்டுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பு. ஒட்டு பெருக்கி ஊரெல்லாம் பீப்பறி கிடையாது. ஒட்டு பெருக்கி சேவ் த மணி அப்படின்னு சென்டாஸ் கஜாமரா அதை நிறக்கி வச்சுக்கணும்.